கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து 1500 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த கும்பலைச் சேர்ந்த இருவரை கோவை காவலர்கள் கைது செய்தனர். கோவையில் கடந்த 2 ஆண்டுகளாக ரயில்வே தண்டவாளங்களை ஒட்டிய பகுதிகளில் தொடர் கொள்ளைச் சம்பவங்கள் நடந்து வந்துள்ளன. இது தொடர்பாக புகார்கள் வந்த நிலையில் காவலர்கள் தடிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். அப்போது கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியான தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மூர்த்தி மற்றும் அவரது கூட்டாளி அம்சராஜ் ஆகியோரை காவலர்கள் கைது செய்தனர். இது தொடர்பாக காவலர்கள் நடத்திய விசாரணையில் இந்த கும்பல் தமிழ்நாடு முழுவதும் 68க்கும் மேற்பட்ட கொள்ளைச் சம்பவங்களில் 1500 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது. கொள்ளையடித்த பணத்தில் மூர்த்தி விருதுநகர் மாவட்டத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்பின்னிங் மில் பேருந்து நிலையம் அருகே 53 சென்ட் நிலம் ஆகியவற்றை வாங்கியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களாக நம்ம கோவை மாநகரில் இந்த ரயில்வே ட்ராக் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வந்தன. ஸோ அந்த மர்ம கும்பல்களை கண்டுபிடிக்கும் பொருட்டு நம்ம கோவை மாநகர ஆணையர் அவர்களோட வழிகாட்டுதலின் பேரில் சிங்காநல்லூர் இன்ஸ்பெக்டர் வினோத்குமார் தலைமையிலும் காட்டூர் சார்பு ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலும் தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த 3 மாதங்களாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த கோவை மாநகர தனிப்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து விலை மதிப்புமிக்க தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கார் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.